யார் யார் என்ன சொல்றாங்க அதெல்லாம் அந்த கதையே கட்ட முடியாது. இந்த முறை அவர் தான் வருவார் நிச்சயமா. எங்க ஓட்டு எல்லாமே ஆரிமுத்து மூன்று பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க எங்க மண்ணின் மைந்தன் துரைமுருகன் அவர்களுக்கு தான் சார். நிறைய அனுபவம் இருக்குது பாருங்க. கலைஞர் கூட இருந்தவர் அவரு. கலைஞர் கியூபல ஒர்க் பண்ணவர் அவரு. இல்ல சார், மக்கள் மனசு பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் மண்ணின் மைந்தன் தான் சார் ஜெயிப்பார். இது தொகுதி கிடையாது, இது ஒரு கோட்டை. இது இந்த கோட்டையில இருந்து யாரும் உள்ள வர முடியாது. இவர் விட்டா வேற யாருமே கிடையாது. கோபம் வரும், ஆனா அவர்கிட்ட தான் அன்பு இருக்கும். காட்பாடி இன்னைக்கு வளமா இருக்குதுன்னா அவர் தான் காரணம். காட்பாடி தொகுதியில எந்த மக்களுக்கு எந்த கஷ்டமும் அவர் வைக்கல. மண்ணின் மைந்தர் தான் என்னைக்குமே காட்பாடி தொகுதி சிங்கம். காட்பாடி தொகுதி இல்ல சார், அவருக்கு கோயில். மண்ணின் மைந்தர் கோட்டை. இது துரைமுருகன் ஐயா வந்து எங்க கிராமத்துக்கு நல்ல வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா வீட்டுக்குமே குழா வசதி இல்லாம இருந்துச்சு. எல்லா வீட்டுக்குமே ஒரு குழா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோடு வசதியும் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் அவர் எங்க கிராமத்துக்கும் சரி, இங்க அவர் எம்எல்ஏவே திரும்பவும் வரணும்ட்டு நாங்க கேட்டுக்கிறோம். ஓட்டு நாங்க அவங்களுக்கு தான் போடுவோம். இந்த காட்பாடி தொகுதி ஒரு கோயிலா நெஞ்சு ஒவ்வொரு சாதனை செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவு அவர் ஒரு தெய்வம் மாதிரி அவர் எம்எல்ஏ. இந்த காட்பாடியில எத்தனை நரிக்குறவ இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வீடு கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு, பட்டா கொடுத்தாரு, ஜாதி சர்டிபிகேட் கூட வாங்கி கொடுத்தாரு. அவர் மறுபடி ஜெயிப்பாரு, இந்த தொகுதியில வருவாரு. அன்னைக்கு நாங்களாம் கோயிலா ஏத்திக்குவோம். ஒரு 10 ஆண்டு காலமா மக்கள் பணியை செய்திருக்கிறாரு. இவர் சட்டசபைக்கு போயிட்டு காட்பாடிக்கு வந்துட்டாரு. எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் கலந்துக்கிறாரு. இல்ல சார், மக்கள் மனசு பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் மண்ணின் மைந்தன் தான் சார் ஜெயிப்பார். இது தொகுதி கிடையாது, இது ஒரு கோட்டை. இது இந்த கோட்டையில இருந்து யாரும் உள்ள வர முடியாது. இவர் விட்டா வேற யாருமே கிடையாது. சாதனை மேல சாதனை செஞ்சிருக்காரு. பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இருக்குது. பெண்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனா கருணாநிதி திட்ட ஒரு கார்டு இருக்கு. வீடு இல்லாதவங்களுக்கு கூட எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காரு. வேலூர் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். எப்பயுமே டிஎம்கே தான். எப்பயுமே இது ஒரு பிராண்ட் டிஎம்கே தான். ஏகப்பட்ட நல்லது செஞ்சுட்டாரு. இப்போ எங்க தொகுதினா அவருன்னு பாத்தீங்கன்னா துரைமுருகன் நாங்க ஒரு குடும்பம் மாதிரிதான் சார் இருக்கோம். அவர் தான் இங்க சுகர் மில் ஆரம்பிச்சது. அதை நம்பி இங்க பல குடும்பங்கள் வாழுது இந்த சுகர் மில்ல நம்பி. அதுக்கப்புறம் 100 நாள் வேலைக்கெல்லாம் எங்களுக்கு வேலை இருந்தா கூட கேட்டு அவரு வேலை வாங்கி தராரு. அது இல்லாம நாங்க எந்த நேரத்துல என்ன வேணும் நாங்க போய் எதுவுமே நாங்க கேட்டா கூட உடனே எங்களுக்கு அதை செய்யறாப்ல. இங்க செயற்காடுல ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்திருக்காரு அவரு. அப்புறம் காட்பாடில மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம், அது அவர் வந்த பிறகுதான் எங்களுக்கு வந்துச்சு. அவருடைய தொகுதியில அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எல்லாம் முயற்சி செய்து எங்களுக்கு இந்த தொகுதிக்கு வர வச்சார் சார். அவர் காட்பாடியுடைய மண்ணின் மைந்தன் சார். அவரு எங்க ஓட்டு எல்லாமே ஆரிமுத்து மூன்று பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க எங்க மண்ணின் மைந்தன் துரைமுருகன் அவர்களுக்கு தான் சார். காட்பாடி இன்னைக்கு வளமா இருக்குதுன்னா அவர் தான் காரணம். அவர் தான் ரயில்வே மேம்பாலம், நம்மளுடைய வேலூர் பாலார் பிரிட்ஜி, யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தட்டாம செய்யக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் யாருன்னா அவர் தான். 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது, என்ன செஞ்சுட்டாங்க? ஒன்னும் செய்யல. அவரை தவிர நாங்க எங்க தொகுதியில யாரும் ஏத்துக்க மாட்டோம். அவர் தான் என்னைக்குமே மந்திரி, அவர் தான் என்னைக்கு எம்எல்ஏ. இது நான் சொல்றது இல்ல, மக்கள் சொல்றது. காட்பாடி தொகுதியில எந்த மக்களுக்கு எந்த கஷ்டமும் அவர் வைக்கல. 14வது முறை இல்ல, அவர் எத்தனை முறைனால காட்பாடி தொகுதிக்கு அவர் தான் மண்ணின் மைந்தர். ஏன்னா ஒவ்வொரு முறை நிற்கும் போது காட்பாடி தொகுதி தான் அவர் கோயிலா நினைச்சு எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காரு. தேவையான குடிநீர் வசதி இருக்கு, சாலை வசதி பண்ணி கொடுத்திருக்காரு, மருத்துவமனை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. இது மாதிரி பல நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு. காட்பாடி பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அவர் தான் மண்ணின் மைந்தர். எங்க ஓட்டு எல்லாருக்கும் அவருக்கு தான். மக்களோட செல்வாக்கு என்னைக்குமே காட்பாடில அவருக்கு இருக்கும். நிறைய அனுபவம் இருக்குது பாருங்க. கலைஞர் கூட இருந்தவர் அவரு. கலைஞர் கியூபல ஒர்க் பண்ணவர் அவரு. ரொம்ப வரவேற்பு அவருக்கு. அவர் எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. பாலம் கட்டி கொடுத்திருக்காரு, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்திருக்காரு, சேர்க்காட்டுல ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்திருக்காரு. முதியோர் பென்ஷன் எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. முதியோர் பென்ஷன் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த குறையும் இல்ல. கண்டிப்பா வருவாரு, வர வைக்கணும். எங்களுக்கு எல்லா வசதியுமே இந்த ஊர்ல செய்தார். இந்த ஊரே எனக்கு என் தாய் வீடு தான் சொல்லிட்டு லைப்ரரி இங்க திறந்து விட்டாருங்க, ரோடு போட்டாருங்க. தண்ணிங்களை கூட எங்களுக்கு கஷ்டம் இல்லாத தண்ணி நிக்குது குழாங்கல்ல. எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க எதனா ஒரு இது வேணும்னாக்கா போயிட்டு அவர்கிட்ட போய் நாங்க கேக்குறோம், எங்களுக்கு இது செய்யணும், அவரு உடனே செய்யறாருங்க. அது அவருக்காக நான் எப்பவுமே ஓட்டு அவருக்கு தான் நாங்க போட்டுனே இருக்கிறோம். அவர் வரணும், அவர் ஏழைங்களுக்கு பாக்குறோம். இப்போ எனக்கு முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. துரைமுருகன் வந்ததுல தான் எனக்கு வருது, நான் வாங்குறேன். ரோடு போட்டாரு, எங்களுக்கு தண்ணி வருது, எல்லா வசதியும் அவர் கொடுக்குறாருப்பா எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க மறக்கல. இப்போ ஓட்டம் அவருக்கு தான் நான் போடுவேன். ஐயா துரைமுருகன் ஐயா அவங்க திருவள்ளம் பகுதியில நிறைய நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. ரோடு வசதி போட்டிருக்காங்க, பிரிட்ஜ் கட்டி இருக்கிறாங்க. நிறைய பேர் முதியோர் பென்ஷன் வாங்காம இருந்தாங்க. எத்தனையோ முறை எழுதி போட்டோம், யாருக்கும் கிடைக்கல. துரைமுருகன் ஐயா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி முதியோர்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷனை அவங்க
அவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க. துரைமுருகன் ஐயா அவங்க எம்எல்ஏவா வரணும்னு நாங்க விரும்புறோம். எங்க ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான் போடுவோம். ரோடு வந்து ஒரு 10 வருஷமா இல்லாம இருந்துச்சு. நம்மளுக்கு துரைமுருகன் ஐயா வந்ததுக்கு அப்புறம் போட்டு கொடுத்தாங்க. ஃபுல்லா ரோடு ஊர் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. நல்ல ரோடா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோடு இல்லாம ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க வண்டியில போறதுக்கு. இப்போ வந்து ரோடு போடவே எல்லாருமே நல்லா ரோட்ல வந்து போறாங்க. கோடை விடுமுறை வருது, அதுக்காக பசங்களுக்கு வந்து எல்லா விளையாட்டுகளும் கொடுத்தாங்க. பசங்க அழகா உட்காந்து விளையாடுறாங்க, எங்கேயும் போகாம விளையாடுறாங்க. துரைமுருகன் ஐயா வந்து லைப்ரரிலாம் திறந்து கொடுத்தாரு. அப்புறம் அவர் தான் வந்து அப்பயும் உட முடியாம ஆனா வந்து ஒரு 2 மணி நேரம் இருந்து திறந்து கொடுத்துட்டு பேசிட்டு தான் போனார் மக்கள்கிட்ட. துரைமுருகன் ஐயா வந்தா நல்லா பண்ணவர், அவர் தான் வரணும்னு நினைக்கிறோம். துரைமுருகன் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். காட்பாடி தொகுதி இல்ல சார், அவருக்கு கோயில் மண்ணின் மைந்தர் கோட்டை. இது எங்க மண்ணின் மைந்தர் எங்க தொகுதியை ஜாதி மதம் கட்சிக்காரன் அதிமுக திமுக எல்லாமே எல்லாருக்கும் எல்லா நலத்திட்ட உதவி செஞ்சிருக்காரு.